உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஸா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 28 திங்கட்கிழமை இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 13 இந்த பயிற்சி முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 46 நாட்கள், 45 நாள்னு கணக்கு வச்சுக்கலாம். இது சிம்மத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. அப்படி கன்னிக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார், அதைத்தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய ஜாதகத்தையுமே எனக்கு பார்க்கறக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இப்ப சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் நல்லவரா கெட்டவரா? நல்லவர். எப்படி சொல்றோம் அப்படின்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான். அப்போ நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அவர் நல்லவர் தான். அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்ட இப்ப பெயர்ச்சியாகி கண்ணில உட்கார்ந்துருக்கிறாரு. கண்ணில யார் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு? புதன் பகவான் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா அந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. ரெண்டு பேருமே பகை கிரகங்கள். அப்ப அந்த பகை கிரகங்கள், பகைவனுடைய வீட்டில் அந்த செவ்வாய் இருந்தால் சிம்ம ராசிக்கு நல்லதை பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ண மாட்டார். அப்ப அந்த செவ்வாய் எங்க இருக்கிறாரு? தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில். இந்த ஸ்தானத்துல அந்த செவ்வாய் இருக்கிறார். அப்ப இந்த ஸ்தானத்துல அந்த செவ்வாய் இருக்கும்போது நம்ம பேசக்கூடிய பேச்சு யோசனை பண்ணி பேசணும். ரொம்ப நிறைய பேசக்கூடாது. ஒரு இடத்துல பேசுறோம்னா 10 பேச்சு பேசக்கூடிய இடத்துல 2 பேச்சு 3 பேச்சு பேசலாம். இப்படி முடிஞ்ச வரைக்கும் நாம் எங்கே பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பேசணும். வேற யாருக்கோசரமும் நீங்கள் ஸ்ட்ராங்காக எதையும் பேச வேண்டாம். ஒரு முடிவு எடுப்பதில் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இருந்தால் அவங்களை கேட்டு இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு கூட முடிவு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. வீட்டில் மனைவியை கேட்டு முடிவு எடுக்கலாம், தப்பு இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா குடும்பம். அப்போ அந்த குடும்பஸ்தானத்தில் கணவனும் மனைவியும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்பாக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிச்சு, நம்மளுக்கு நேரம் சரியில்லை, இப்போ பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையில மாட்டிக்க கூடாது அப்படின்னு 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சு குடும்பம் நடத்தினால் மட்டும்தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும். முதல்லயே சிம்மராசிக்காரங்க நான் தான், எல்லாமே நான் தான், நான் சொல்றதான் நீ கேட்கணும், ஊருக்கே நல்ல பிள்ளைங்கிற பேரு சிம்மராசிக்காரங்க வாங்குவாங்க. ஆனா வீட்டில் நல்ல பேர் கிடைக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர் இந்த பீரியட்ல கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். அப்போ தனஸ்தானம், பண விஷயங்கள்ல ஒரு கையெழுத்து போடுறோம், ஒரு செக் கொடுக்குறோம், ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குது, இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பணத்தை கொடுத்துருந்தாலும், இந்த மாதம் 2ஆம் தேதி பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் அந்த பணத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்கின இடத்துல, வாங்கி கொடுத்த இடத்துல நீங்கள் தான் வட்டி கட்டிக்கணும். ஆனால் உங்களுக்கு பணம் சரியான நேரத்தில் கண்டிப்பாக அது வராது. இது மாதிரி வாங்காத கடனுக்கும் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு வர இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்க தப்பிப்பதற்கு ஒரு சான்ஸ். எப்படின்னா,
உங்களுக்கு வந்து சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்களா, அஷ்டமஸ்தானத்தில். அதே சனி பகவான் வக்கரமாயிட்டாரா, அந்த வக்கர கதியிலிருந்து 7ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கிறாரா. செவ்வாயும் சனியும் எப்பவும் பார்த்துக்கவே கூடாது. செவ்வாய் சனியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ செவ்வாய் ஆட்சி பெற்ற இடத்துல இருக்கலாம், இல்லை சனி ஆட்சி பெற்ற இடத்துல இருக்கலாம், உச்சம் பெற்ற இடத்துல இருக்கலாம். மற்ற இடங்களில் செவ்வாய் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடாது. செவ்வாய் சனியும் பார்த்துக்க கூடாது. அப்படி பார்த்துக்கிட்டா என்ன ஆகும்? மிகப்பெரிய பிரச்சனைகள், அடிதுடி, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சங்கடம், சலிப்புகள், ஒரு உறவு நல்லா இருக்காது. இது மாதிரி தான் போகும். ஆனால் இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருந்து சப்தம பார்வையாக செவ்வாயை பார்க்குறாங்க, அந்த செவ்வாய் சனியை பார்க்குறாங்க. அப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த 2ஆம் இடம் புனிதமாகிறது. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு தான் ஜாக்பாட், விபரீத ராஜயோகம். இந்த ராஜயோகத்தால் கண்டிப்பாக விட்டதை பிடிப்பீர்கள். எதிர்பார்த்தது நடக்கும். உங்களுடைய நஷ்டமெல்லாம் இதில் ஈடுகட்டும். லாட்டரி அடிக்கும். கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்லது நடக்கும். இல்லைன்னா ஏதாவது உறவுக்காரங்கனால, உங்கள் பழக்க வழக்கத்தால், ஏதாவது ஒரு உறவால் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை யாரோடையே நீங்கள் விஐபியோட பழகியிருப்பீங்க, ஒரு தொழிலதிபர் கூட பழகியிருப்பீங்க, ஒரு பணக்காரர் கூட பழகியிருப்பீங்க. இவங்களுடைய நட்பு, அந்த பழக்க வழக்கங்கள் இப்போ உங்களுடைய எதிர்காலத்துக்கு, நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து பாக்யாதிபதி இல்லைங்களா, செவ்வாய் பகவான். அந்த பாக்யாதிபதியை இதே செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை, செவ்வாயுடைய வீட்டை செவ்வாயே பார்க்கிறார். இதை விட என்ன வேணுங்க? சிம்மராசிக்காரங்களே, நீங்கள் வாழ்வதற்கு, வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு இது ஒரு டைம், இது ஒரு சான்ஸ் போதும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் பகவான் குருவோட சேர்றாங்க. செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு போகிறாங்க. அந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. குருமங்கள யோகம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது நாம் எதிர்பார்த்து கிடைக்காம போனது, எதிர்பார்த்து ஏமாந்து போனது, இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், நாளான்னைக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து 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 ஏமாந்து போய் உட்காந்துருக்கிறது. 10 பேர்த்துக்கு லீடராக வர்றவங்க, நீங்கள் சொன்னால் 10 பேர் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்க வேண்டியவங்க. அப்படி இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு எல்லா வாய்ஸும் போச்சு. இன்னைக்கு எப்படியோ ஓரமாக நிற்கிறீங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள தெம்பு, தைரியம், எப்படி நாம் வந்துடுவோம் அப்படின்ட்டு அந்த தைரியத்தை மட்டும் விடாதீங்க. கண்டிப்பாக அந்த பாக்யஸ்தானத்தை பாக்யாதிபதியே பார்ப்பதால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த இடத்தை அடைந்தே தீர்வீர்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களும் அதே மாதிரி தான். ஜப்பானில் இருக்கலாம், இந்தோனேஷியாவில் இருக்கலாம், சுவிட்சர்லாந்தில் இருக்கலாம், ஜெர்மனில் இருக்கலாம், யுஎஸ்ஏல இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், நார்வேயில் இருக்கலாம், இத்தாலியில் இருக்கலாம். இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இது மாதிரி எந்த கண்ட்ரியில் சிம்மராசிக்காரங்க இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பது உறுதி. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்திலிருந்தும் படிப்படியாக மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. நீங்கள் இழந்ததை அடைவீர்கள். அதுபோக இந்த பீரியடில் உடல் ரூபத்தில் கொஞ்சம் பிணிப்படைகள் வரும், போகும். அது மருத்துவ ரீதியாக உடனே பார்த்துக்கோங்க.
ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வராது. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா, அதே முருக பகவானை, திருச்செந்தூர் முருகனை, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய முருக பகவானை கண்டிப்பாக வணங்குவாங்க. உங்களுடைய பிரார்த்தனை என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இது மாறாது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது உங்களுக்கு கேட்கணுன்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக அனுப்பிச்சி வைங்க, பார்த்து சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.